வில்லிவாக்கத்தின் தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் திரு பிரபு அவர்களை சிறு வார்த்தைகள் பேச 96 வட்டத்தின் கழக நிர்வாகிகள் சார்பாக அழைக்கிறோம். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. பிறப்பிற்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க ஒரு சமத்துவ கொள்கை கொண்ட ஒரே தலைவர், மக்களில் ஒருவர், மக்களின் முதல்வர், நாளைய தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க நமது வில்லிவாக்க தொகுதி நட்சத்திர வேட்பாளர் தளபதி அவர்களின் அன்பான ஒரு வேட்பாளர் நமது அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களின் வாழ்த்துதலுடன் அண்ணன் பூக்கடைக்குமார் மாவட்ட செயலாளர் அவர்கள் முன்னிலையிலும் பகுதி செயலாளர் ரவி அவர்களின் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்திலும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பகுதி பொறுப்பாளர் ஆறுமுக அவர்களுக்கும் வட்ட செயலாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிம்மா, கொஞ்சம் அமைதியா இருமா, அண்ணன் பேச போறாரு. அண்ணன் அவர்கள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். வில்லிவாக்கத்துக்கு கிடைச்ச வேட்பாளராக அண்ணனை கொடுத்ததுக்கு நம்ம நிறைய பாக்கியம் செஞ்சிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் அவர்கள் ஒரு நாள் இந்த எலெக்ஷன்ல சந்திச்சுட்டு ஜெயிச்சுட்டு போற ஆள் கிடையாது. அவருக்கு வரும்போதே சொல்லிட்டாரு, வீடு நான் இங்க எடுத்துட்டேன், இனி காலம் முழுக்க தான் இந்த வில்லிவாக்க தொகுதியில் இருந்து நான் உங்களுக்காக பணியாற்ற போறேன்னு சொன்ன ஒரே நபர் நம்ம அண்ணன் ஆதவன் அவர்கள் தான். அவர் ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்லும் பொழுது 3 மாசத்துக்கு ஒரு முறை என்ன சொத்து விவரத்தை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஜெய் அதாவது கேண்டிடேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட சொத்து விவரம் என்ன, நான் எம்எல்ஏ ஆனது பிறகு 3 மாதத்துக்கு ஒரு முறை என் சொத்து விவரம் என்ன. எதுக்கு அதை சொல்றாரு? நான் யாருக்கிட்டையும் எந்த பணமும் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டோம், என் கரம் கரப்படியாது, அந்த உறுதியோட அண்ணன் சொல்றாரு. சோ நமக்கு என்ன தேவை என்பதை அவர் இடத்துல சொல்லிட்டோம். நிச்சயமா அவரு இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ வந்து உங்களை பார்க்கும் பொழுது அந்த குறைகளே இருக்காது. ஒவ்வொரு தெருவிலையும் நடந்து வர்றாரு, வண்டியில வர்றாரு. ஒருவர் நாங்க வாகனத்துல போன்னு சொன்னா கூட அண்ணன் சொல்றாரு நடந்து போயிடலாம் அப்படின்றாரு. இல்லைண்ணா இது பெரிய ரோடுண்ண, பரவாயில்ல நடந்து போலாம் அப்படின்றாரு. ஏன்னா நடந்து போனாதான் மக்களை சந்திக்க முடியும், அங்க உள்ள பிரச்சனையை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு. சோ நம்ம பிரச்சனைலாம் நம்ம தீரணும்னா ஒன்னே ஒண்ணுதான், வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல நம்ம ஓட்டு போடுறதோட இல்ல, நம்மளை சார்ந்த மக்களையும் நம்ம தெருவில் இருக்கிற மக்களையும் எல்லாரையும் ஓட்டு போட வைக்கிறது தான் நம்மளோட வேலையா இருக்கு. அண்ணனோட வெற்றி நிச்சயம். ஆனா எத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசம் நிச்சயம் என்பதை நிரூபிக்கிறது யாரால முடியும்? உங்களால தான் முடியும். நீங்க இந்த எலெக்ஷன்ல கடுமையா உழைச்சி அண்ணனை வெற்றி பெற செய்யணும்னு நான் இந்த இடத்துல வேண்டி கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எல்லாருமே வந்து அண்ணன் வெற்றி பெறணும், அதுக்கு பாடுபடுவோம். வணக்கம். அடுத்ததாக தேர்தல் பொறுப்பாளர் திரு தேவா அவர்களை பேச 96 வட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், தமிழகத்தின் நம்பிக்கையாக திரண்டிருக்கும் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இங்கே அனைவரும் கூடியிருக்கும் இந்த திருநாள் 96வது வட்ட வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இங்கே நமது வெற்றி வேட்பாளராக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே அவர் முன்னிலையிலே நமது பகுதியிலே இருக்கும் பிரச்சனைகளை எடுத்துரைத்து நமது அயனாவரம் பகுதி, வில்லிவாக்க கிழக்கு பகுதியின் சார்பாக இருக்கும் பிரச்சனைகளை எடுத்துரைக்க நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே அனைவரும் இங்கு அமைந்திருக்கும் இந்த வேளையிலே இந்தியாவில் இருக்கும் பிரச்சனையை நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பார்த்துக் கொள்வார். தமிழகத்தின்
அனைத்து பிரச்சனைகளும் அண்ணன் ஆதவ அவர்கள் பார்த்துக் கொள்வார். மற்ற இதர கட்சி பிரச்சனைகளை நமது கழகத்தின் பேச்சாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நமது வில்லிவாக்க தொகுதியின் பிரச்சனைகளை நமது கட்சி நிர்வாகிகள் அனைவரும் நம்ம ஒன்றிணைந்து பார்த்து கொள்ள வேண்டும். அண்ணன் வெற்றி பெற்ற பிறகு நமது வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்சி தோழர்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். இதில் முதல் பிரச்சனையாக மின்விளக்கு பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை. இப்போ கூட நம்ம ஐநாவரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி 2 நாள் கரண்ட் இல்லாம மேட்டு தெருவில் பொது தேர்வில் படிக்கிற பசங்க எல்லாருமே படிக்க முடியாம கஷ்டப்பட்டு 2 நாளுக்கு முன்னாடி அண்ணா வந்து நேரடியாகவே அவங்களோட குறைகளை கேட்டறிந்தார். எம்எல்ஏ ஆவறதுக்கு முன்னாடி மக்களின் குறைகளை கேட்டறிந்தவர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள். நமது ஐநாவர பகுதியிலே மின்விளக்குக்கு மின்சாரத்துறைக்கு ஏஇ போடாம இருந்தாங்க 3 ஆண்டு காலமாக. எந்த பிரச்சனைக்கு இப்போ கரண்ட் இந்த ஏரியாவில் போயிடுச்சுன்னா நீங்க போன் பண்ணீங்கன்னா பிஸின்னு தான் வரும். யாரும் போன் அட்டன் பண்ணி பதில் சொல்ல மாட்டாங்க. இங்க இபி ஆபீஸ் எல்லாமே 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கும். நம்மளோட பகுதியில மிடில் இருக்காது. ஒரு வயசான அப்பா அம்மா இருக்காங்க, பசங்க ஏதோ ஃபாரின்ல இருக்காங்க, இல்ல வெளியில தங்கி படிக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க வயசான அப்பா அம்மா நைட்டு 11 மணிக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா எப்படி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? இதை நம்ம சிந்திக்கணும். இப்போ இருக்க அரசியல்வாதிகள் யாருமே எதையுமே சிந்திக்கிறது கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனைனா இளைஞர்கள் ஓடி போய் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். போன் எடுக்கலாம், நேரில் போய் கூட்டு வர முடியும். வயசானவங்க யாராவது போக முடியுமா? யாராவது இத்தனை கவுன்சிலர் இருக்காங்களே, யாராவது இதை யோசிச்சாங்களா? வாட்டர் டேங்க் ஆட போனா ஒரு இபி ஆபீஸ், ஐசிஎஃப்சி இது கிட்ட ஜங்ஷன் கிட்ட ஒரு இபி ஆபீஸ். அப்படி இருக்கும் போது உடனடியாக அங்க ஆட்டோ வசதி கிடையாது, பேருந்து வசதி கிடையாது. இந்த 2 பகுதிக்குமே எப்படி போயிட்டு ஏழை மக்கள் போய் அவங்களை அணுக முடியும்? ஒரு பிரச்சனைக்குமே நைட்டு 2 மணி 3 மணி ஆனாலும் அவங்க பதில் அளிக்கவே மாட்டாங்க. போன ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி திருவள்ளூர் நகர் விபி காலனி சோமசுந்தர தெருவில் இதே பிரச்சனை நடந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 15 நாட்களில் மேட்டு தெருவிலும் இதே பிரச்சனை நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு தொகுதியிலும் மின்சார பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது ஐநாவர பகுதியிலே. இதனை அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்தவுடனே இதுக்கான முடிவுகள் கட்டப்படும். இதனைத் தொடர்ந்து மீட்டர் அடிஷனல் மீட்டர் வாங்கணும்னா அதுக்கு ஒரு லஞ்சம். ஏதாச்சும் ஒரு கரண்ட் பில் ஒரு மீட்டர் இருந்தா நம்மளுக்கு கரண்ட் பில் 10,000 15,000 அப்படி வரும். அடிஷனல் மீட்டர் வாங்கினா அது கொஞ்சம் சேவ் ஆகுன்றதுக்காக ஏழை மக்கள் போய் அடிஷனல் மீட்டர் கேட்டா அதுக்கு ஒரு லஞ்சம், அதுக்கு ஒரு ஃபார்ம். ஒரு மீட்டர் அப்ளை பண்ணி 3 மாசத்துக்கு மேலாக மீட்டர் தராத நிறைய நண்பர்கள், பொதுமக்கள், சகோதரர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை கேட்டறிந்து அண்ணன் தெருவாக இருக்கும் ஒரு பிரச்சனையை ஆராய்ந்து தெருவாக நடந்து வாக்குகளை சேகரித்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி பொன்னான வேட்பாளரை நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. மற்ற வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா அமுல் பேபி அவங்கலாம் எப்படி சொல்றேன்னா, விஐபி படம் பார்த்திருப்பீங்க. விஐபி 1ல வர அமுல் பேபி வெற்றி அழகன் அன்னைக்கு மட்டும் நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இப்ப விஐபி 2 அமுல் பேபி கார்த்திக் அவர் வந்திருக்காரு. அண்ணன் வேட்பாளர் வண்டியில கூட ஏற மாட்டாரு. ஆனா அவரோட வேட்பாளர் வண்டியில பாத்தீங்கன்னா 26 கட்சி கொடி இருக்கும். அதுல ஏர் கூலர் இருக்கும். அவர் நிக்கிற இடத்துல காத்து இல்லாம ஏசி இல்லாம இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் அமுல் பேபி. அமுல் பேபிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா, அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு ஓட்டு போட போறேன், நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு நிமிஷமும் உங்களை பத்தி சிந்திக்கிறவரு, நம்மளோட ஏழை எளிய பின்னணியில் இருந்து வந்தவர். அண்ணன் திருமணத்துக்கு முன்பு எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்றதை மட்டும் நீங்க சிந்திக்க வேண்டும். திருமணத்தை ஆனது பிறகும் அவர் வெற்றி அடைந்த பிறகும் இன்று பணக்காரர் என்று பேசுகிறார்கள். அதை அவர்கள் மூடி மறைக்கிறார்கள். அதை நீங்கள் யாரும் எண்ண வேண்டாம், தவறாக எண்ண வேண்டாம். அண்ணன் அவர்கள் ஏழையாக தான் இன்னும் வாழ்கிறார். மிகவும் பாதுகாப்பாக உங்கள் அனைவரும் கரை சேர்ப்பார். வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கின்ற பட்டா பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளுக்கும் அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக குரல் கொடுப்பார். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் போன் பண்ணா அடுத்த ½ அன் அவருக்குள்ள அவர் இங்க இருப்பார். இல்ல அவரை சார்ந்தவர்கள் இங்க இருப்பார்கள். நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் நண்பர்கள், தோழர்கள் அனைவரும் இங்க சரிமாறாக தாறுமாறாக இங்க வேலை செய்து உங்கள் அனைவருக்கும் தேர்தல் வாக்குறுதிகளை
கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள். அடுத்த பிரச்சனை மின் கட்டண பிரச்சனை. மின் கட்டண பிரச்சனைனா என்னப்பா அப்படின்னு கேட்பீங்க. மின் கட்டண பிரச்சனைனா என்னன்னா, இவங்க ரீடிங் எடுத்துன்னு போவாங்க, அன்னைக்கே போய் கம்ப்யூட்டர்ல ஏற்ற மாட்டாங்க. ஒரு 2-3 நாள் எடுப்பாங்க. அவன் நோட் பண்ணு போறவன் மிஸ் பண்ணிடுவான் ரீடிங்க. அவன் இஷ்டத்துக்கு 2000 ரூபாய் வரத்துல 7000 ரூபான்னு போட்டுருவான். அதுக்கு ஏழை மக்கள் டெய்லியும் போவாங்க, பா எனக்கு இவ்வளோலாம் எவ்வளோ வராதுப்பா, 2000 ரூபாய் தான்ப்பா வரும். இல்லைங்க உங்க ரீடிங் இதுதான் காட்டுது, நீங்க வந்து மீட்டர் ஃபால்ட்டுன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டர் ஃபால்ட்டுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி மீட்டர் டெஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் எடுத்து வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவான். உங்க மீட்டர் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவான். மறுபடியும் அந்த பேமெண்ட் கட்ட சொல்லுவான், டெஸ்ட்டுக்கு பீஸ் வாங்குவான், எல்லாமே பண்ணுவான். ஆனா அதுக்கான சொல்யூஷன் எங்கேயுமே இருக்காது. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா லெட்டர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டருக்கு முடிவே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் நீங்க லெட்டர் கொடுத்துட்டே தான் இருக்கணும். இந்த பிரச்சனை எல்லா வீட்லயுமே எல்லா தெருக்களில் இருக்க பொதுமக்கள் அனைவரும் அனுபவித்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சாலையில் தண்ணி தேங்கும் பிரச்சனை. சாலையில் எப்படி தண்ணி தேங்குது? மழை வந்தவொடனே தண்ணி தேங்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக அரசு மழை வரதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்துலயும் நோண்டுவாங்க. நோண்டிட்டு அரையும் குறையுமா வேலையை வச்சிருவாங்க. தண்ணி தேங்கும். தண்ணி தேங்கும் போது அப்பெல்லாம் வந்து டெங்கு கொசு வரவே வராது. நல்லா நோட் பண்ணுங்க, எல்லா மக்களும் கேட்டுக்குங்க. அந்த அவங்க ஏற்படுத்தும் போது மழை வரும் போது டெங்கு கொசு வராது. இதுவே நம்ம வீட்டில் எதனா மொட்டை மாடியில் சின்னதாக எதனா தண்ணி நிற்கும், உடனே வந்துருவாங்க ஃபைன் போட்டு, இங்கேருந்து தான் டெங்கு கொசு உருவாகுது அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பொதுமக்களை வந்து அவங்க அழக்கடிக்கிறாங்களே தவிர அதுக்கான தீர்வை நோக்கி போல. இங்க நம்ம பகுதியில் என்எம்கே தெரு, மேட்டு தெரு நீங்க எத்தீங்கன்னா மழை பெஞ்சு 10 நிமிஷத்துல தண்ணி நிற்கும். ஒரு வண்டி போயிட்டு இன்னொரு வண்டி வர முடியாது. இதே பிரச்சனை உஜினி தெருவில் நான் பிறந்து வளர்ந்த 20 வருஷமா இருக்கு அந்த பிரச்சனை. ஆனா இங்க இருக்க இந்த சரௌண்டிங்ல இருக்க ஒரு கவுன்சிலருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் அங்க பில்டிங் வாங்கிட்டாரு. வாங்கின உடனே அடுத்த ஆண்டே அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு விட்டது. அப்போ உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க, உங்க தேவைப்பட்டவங்க அங்க வீடு வாங்கினா அந்த பிரச்சனை சரி செய்ய முடியும் என்றால் இங்க இருக்கிற பிரச்சனை நீங்க சரி செஞ்சிருக்கணும்ல. அப்போ ஒரு தெருவுக்கும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருந்தா மட்டும் தான் பிரச்சனையை சரி பண்ணுவீங்களா? ஏ இல்லையா, ஏ ஸ்கொயர் இல்லையா, இ இல்லையா, யாருமே திறமைப்படுத்தவர்கள் இல்லையா? 20-30 ஆண்டுகளாக அங்க தண்ணி தேங்கும் போது சரி செஞ்ச நீங்க ஏன் இப்ப வந்து உங்களால சரி செய்ய முடியல? மற்ற இடத்துல மட்டும் ஏன் சரி செய்ய முடியல? இதுவே அந்த தொகுதியில எம்எல்ஏ ஆபீஸ் போடட்டும், அந்த தெருவில் தண்ணியே நிக்காது. இதுவே ஒரு கவுன்சிலர் ஆபீஸ் போடட்டும், தண்ணியே நிக்காது. இது ஒரு இடத்துலயும் வராங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க, தண்ணி நிக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து தண்ணி நிற்கும். இதனால என்ன பிரச்சனைக்கு நம்ம உள்ளாயிருக்கோம்னா கொசு. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொசு நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். நிறைய கொசு இந்த வாட்டி எல்லாமே கொசு மருந்து அடிக்கிறன்ற பேர்ல மெயின்லயே போயிடுவாங்க. யாரும் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க, தெருக்குள்ள வரமாட்டாங்க. ஒரே கொசு பிரச்சனை இது தொடர்ந்து. அதுக்கு அடுத்து காவல்துறை பிரச்சனை. காவல்துறை பிரச்சனை என்னன்னா, வடசென்னை மக்களுக்கு காவல்துறையில ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன விஷயம்னா, எதுனா ஒரு பிரச்சனை நடக்கும், ஒரு வண்டி விடுற பிரச்சனையா இருக்கும், அக்கம் பக்கத்துல போனாங்கன்னா மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. வாமா போமா மரியாதை இல்லாம அலக்கழிப்பாங்க. இதுவே அண்ணா நகர்ல இருக்க ஒரு சமுதாயத்தில் இருக்கவங்களோ உயர் பதவி படுத்தவங்களோ போனா வாங்க மேடம், வாங்க சார்னு உட்கார வைப்பாங்க. ஆனா நம்ம மக்கள் போனா வாமா போமா அழக்கழிப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பதவி பணம் இருந்தால் மட்டும்தான் மரியாதைன்றது இந்த காவல்துறையிடம் இருக்கு. இதை மட்டும் ஆதவ அண்ணா கிட்ட ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். இதை வந்து இந்த எங்க சமுதாய வடசென்னை மக்களுக்கு ஒரு மரியாதையை உருவாக்கி தர வேண்டும் என்று தங்க தளபதி கிட்ட சொல்லி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு அடுத்து கஞ்சா பிரச்சனை. தொடர்ந்து கஞ்சா புழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு ஏதாவது ஒரு நிறைய இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸ்ல, நம்ம ஐசப் பகுதியை சார்ந்தவங்க நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சே நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் மூலியமா அங்கே நிறைய பேர் வீணாயிட்டாங்க. கண்ணு முன்னாடியே நிறைய பசங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் கஞ்சாக்கு அடிக்ட் ஆகி எங்கெங்கயோ போயிட்டாங்க. அவங்க லைஃபே மாறிடுச்சு. இந்த கஞ்சா பிரச்சனைக்கு முடிவு கட்டணும். இதுக்கு நமது அண்ணன் ஆதவ் அவர்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளை அவரை சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பி அவரை மாண்புமிகு அமைச்சராக ஆக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அண்ணன் தளபதி ஆசி பெற்ற வெற்றி கழகத்தின் வேட்பாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களை வெற்றி பெற செய்து உங்கள் பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்தில் அளிக்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசிய 98வது வட்ட தேர்தல் பொறுப்பாளர் திரு தேவா அவர்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வில்லிவாக்கம் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர்
தங்க தளபதியின் ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை 96வது வட்ட கழக சார்பாக சிறு வார்த்தைகள் பேச மனமாற அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். தெய்வத்தால் ஆகாத நீ முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். பாளையக்கார ஸ்ட்ரீட் ஐநாவரம். ஒவ்வொரு தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வீடா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். தெருமுனை கூட்டத்தில் உங்களோட இது வரைக்கும் நிறைய தெருவுகளில் பேசியிருக்கோம். நம்ம இப்பதான் சென்னையில் பார்த்துருப்பீங்க, நேத்து ஒரு அம்மா நடந்து போய் அந்த கரண்ட் ஒயர் மேலே பட்டு இறந்துட்டாங்க. அங்கிருந்து ஏன் இப்படி பக்கத்தில் வந்தேன்னா, திரும்பி பார்த்தா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் நிற்குது. இதுதான் ஐநாவரத்தோட பிரச்சனை, வில்லிவாக்கத்தோட பிரச்சனையும் கண்ணு முன்னாடியே இருக்கு. அந்த ஒயரை பாருங்க, கீழே இறங்கி இருக்கு. மொட்டை மாடியில் இருக்கவங்க யாராச்சும் கொஞ்சம் தொட்டாலே பிரச்சனை தான். இப்படி வில்லிவாக்கம் ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் ஒயர் எல்லாமே ஒன்று ரோட்ல இருக்கு, இல்ல தலை மேல இருக்கு. இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை யாராச்சும் பக்கத்துல இப்படி வைப்பாங்களா? அந்த மாதிரி 50 வருஷமா திமுக இருக்கிறாங்க. கலைஞர் வந்தாரு, அவர் பையன் மு.க. ஸ்டாலின் சார் வந்தாரு, அதுக்கப்புறம் உதயநிதி வர போறாருங்கிறாங்க, அதுக்கப்புறம் பேக்கேஜ் இன்ப நிதி இன்னொன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டுமே குடும்பமா ஒவ்வொரு தொகுதியிலும் காசை வச்சு இறங்கி ஜெயிச்சிருக்காங்க. இங்க ஒரு சாலை வசதி சரியா இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா இபி ஒயர்லாம் வந்து ரோட்ல இருக்கு. நைட்ல 6 மணி நேரம் 8 மணி நேரம் வில்லிவாக்கத்துல கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம தம்பி சொன்ன மாதிரி இபிக்கு போன் அடிச்சா பிசினே வருது. அப்படின்னா இபி காரங்களாம் கமிஷன் வாங்கிட்டு கரப்ஷன் பண்ணிட்டு வீட்டுல போய் தூங்க போயிட்டாங்க. அவங்க வீட்டுல கரண்ட் வரும், ஆனா நம்ம வீட்டுல கரண்ட் வராது. அப்புறம் எங்க பார்த்தாலும் வில்லிவாக்கத்துல மாடு இருக்கு. அந்த மாடை யார் வளர்க்குறன்னு பார்த்தா திமுக கவுன்சிலர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக கவுன்சிலர் மாடை வளர்க்கறது பிரச்சனை இல்லை, வீட்டுல வளர்க்க வேண்டியதானே, ஏன் ரோட்ல வளர்க்கணும்னு எனக்கும் தெரியல. மாட்டுக்குன்னு தனியா ஒரு கொட்டாயை வச்சு மாடை வளர்த்து பால் எடுக்கலாம். ஆனா திமுக காரங்க எல்லா தெருவும் அவன் வீடு நினைச்சுக்கிட்டு எல்லா வீட்டுக்குள்ளேயும் மாடை விட்டாங்க. பொதுமக்கள் எல்லாம் பாவம் நடக்கிறதெல்லாம் சாணியில நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வில்லிவாக்கத்துல ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்க ஒவ்வொரு வார்டுலையும் நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, ஒரு கல்லூரி கிடையாது, நல்ல ஸ்கூல் கிடையாது. பணக்கார பசங்க மட்டும் பெரிய பெரிய ஸ்கூல்ல அண்ணா நகர்ல போய் படிக்கிறாங்க. ஆனா ஏழையா இருக்க மக்கள் ஸ்கூல் இல்ல, ஒரு காலேஜ் இல்ல. ஒவ்வொரு தெருலையும் பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கு. தெரு விளக்குன்னா ஒரு 20 மீட்டருக்கு ஒண்ணு இருக்கணும். இங்க 1 கிலோமீட்டருக்கு ஒரு தெரு விளக்க போட்டுட்டு ஒரு விளக்கு எரியுதுங்கிறாங்க. சிசிடிவி கேமரா காணும். 9 மணிக்கு மேல பெண்கள் வெளியே ரோட்ல வர்றதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு இங்க. அப்படி சின்ன பிரச்சனை மாதிரி தெரியும், ஆனா மக்கள் வாழ்றதுக்கான பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏதோ போன தாட்டி நம்ம ரங்கநாதன் அண்ணன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. அவரு வந்து வில்லிவாக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஒன்லி ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு இருந்தாரு, ஊழல் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்கள மாத்தினாங்க. யார மாத்தினா? திருப்பியும் வாரிசை போட்டாங்க. மு.க. ஸ்டாலின் வாரிசை வச்சுதான் அரசியல் பண்றாருன்னா, பேராசிரியர் அன்பழகன், அமைச்சர் அன்பழகன், பேராசிரியர் அன்பழகனுடைய பையன் வந்தாரு, பேரை வந்து ஜெயிச்ச பிறகு வீட்டை விட்டே வெளியே வரல. எம்எல்ஏ ஆபீஸும் வில்லிவாக்கத்துல காணும். எம்எல்ஏனே ஒருத்தர் 5 வருஷம் இல்ல. சரி, திருப்பியும் திமுக வந்து இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு எப்பயும் முடிவு பண்ணிட்டாங்க. எப்படா ஜெயிக்குதுன்னு பார்த்தா அண்ணா நகர்ல ஒருத்தர், அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய பையன் சொல்லக்கூடிய ஒரு நெப்போ கிட்டு, நம்ம சொன்ன மாதிரி அமுல் பேபி ஒன்னும் தெரியாது, ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ணா நகர்ல ஃப்ரிட்ஜ் மிக்சிங்கு எல்லாம் கொடுத்து, காசை கொடுத்து ஒரு 50 கோடி 100 கோடி செலவு பண்ணி ஃப்ரிட்ஜை கொடுத்து மிக்சியை கொடுத்து ஓட்டுக்கு 10,000 கொடுத்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி திருப்பியும் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலான்னு அண்ணா நகர்ல சுத்திட்டு இருந்தாரு. திடீர்னு அவரை வில்லிவாக்கத்துல இங்க போட்டு, அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, ஏன்னா வாரிசு குழந்தை. எம்எல்ஏ புள்ள ஏதாவது சரி செய்யுமா? இங்க எம்எல்ஏ புள்ள ஜெயிச்சா கரண்ட் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் வீட்டுல என்னைக்காச்சும் கரண்ட் போயிருக்குமா? சத்துணவு சாப்பாடுனா என்னன்னு தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போய் உள்ள போய் படிச்சுட்டு வந்திருப்பாரா?
கிளாஸ் ரூம் இல்லாம டாய்லெட் இல்லாம மரத்தடியில படிச்சுட்டு இருக்கிறா. இந்த ஆதவ அர்ஜுனா கிளாஸ் ரூம் இல்லாம மரத்தடியிலே படிச்சு வளர்ந்த பையன் நான். ரேஷன் கடையில 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சாப்பிட்டு வளர்ந்த பையன் நான். ஒரு விளையாட்டு வீரன் என்னோட திறமையில தமிழக கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல படிச்ச பையன் நானு. எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கல, எங்க தாத்தா என்ன படிக்க வைக்கல. நான் அமைச்சர் புள்ள கிடையாது, எம்எல்ஏ புள்ள கிடையாது. சொந்தமா படிச்சு சொந்தமா வளர்ந்தவன் நானு. 15 வயசுலயே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவன் நானு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இங்க வந்து வில்லிவாக்கத்துல உங்க வீட்டுக்குலாம் ஒண்ணு பண்ணுவாங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறேன் 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னு. ஒன்னே ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க, ஆதவ அர்ஜுனா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன தேவையோ அது 2,000 ரூபாய் 5,000 ரூபாய் எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த 2,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்து இங்க வரல, என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணாலும் நான் செலவு பண்ண நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா ஓட்டுக்கு உங்களுக்கு காசை கொடுத்து 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுத்து உங்களுடைய பந்தத்தையும் அம்மா அக்கா தங்க நண்பன் சொல்லக்கூடிய உறவை நான் கெடுக்க மாட்டேன். ஒரு குடும்பத்துல உங்க மகனா உங்க தம்பியா உங்க அண்ணனா ஒரு நண்பனா எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க. ஒட்டுமொத்த வில்லிவாக்கமும் தமிழ்நாட்டுடைய மாடல் தொகுதியா மாறும். அதுக்கு தைரியம் இருக்கா? எனக்கு தைரியம் இருக்கு. அதுக்கு அன்பு இருக்கா? எனக்கு அன்பு இருக்கு. நேர்மை இருக்கா? என்கிட்ட அந்த நேர்மை இருக்கு. நிர்வாக திறமை தெரியுமா? கண்டிப்பா தெரியும். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆன பிறகு தமிழ்நாடு தான் நம்பர் 1 இந்தியாவிலேயே. இதுதான் நிர்வாகம். இன்னைக்கு இந்தியாவுடைய பாஸ்கெட் பாலோடைய பிரசிடென்ட் ஆயிருக்க நான் வந்த பிறகு இந்தியா இதோட 9 தடவை ஜெயிச்சிருக்கு. 10 வருஷமா ஜெயிச்சதே கிடையாது. எனக்கு நிர்வாகமும் தெரியும், ரோட்ல என்ன பிரச்சனைன்னு தெரியும், ரேஷன் கடையில என்ன நடக்குதுன்னு தெரியும், அதே நேரத்தில் ஸ்கூல்ல சத்துணவு சாப்பாடுனா என்னன்னு எனக்கு தெரியும். வறுமையிலே பிறந்து ஒரு இடத்துல எனக்கு பணம் வந்து தொழில் வந்த பிறகு அந்த தொழிலை விட்டுட்டு திருப்பியும் நான் ரோட்ல வந்து நிக்கிறேன்னா எங்க அம்மாக்காக நான் நிக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா வறுமைனால செத்து போச்சு. அந்த எங்க அம்மா மாதிரி ஒருத்தரும் சாக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இங்க இருக்கவங்க என்னுடைய அம்மாக்கெல்லாம் பாக்குறேன். ஏன்னா நான் தெருவில் நடக்கும் பொழுது நிறைய பேர் வண்டியில வாங்கன்னு சொல்லும் போது நான் தெருவில் நடக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கதவை திறந்து பாப்பா தம்பின்னு சொல்லும் போது எங்க அம்மாவோட முகத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. அதனால கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு ஓடி வருவாங்க. வாழ்க்கை முழுசும் உங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் பெரிய விஷயமே இல்லைங்கிறத பதிவு பண்ணி உங்களோட வாழ்க்கை முழுசும் உங்களோடய நான் பயணிப்பேன். எல்லா விதமான பிரச்சனைகளும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமா வாழுங்கிறத நான் பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம். பெரியம்மா வராங்களாம். அம்மா நான் உங்ககிட்ட சொல்றேன், என்னுடைய கொடுமை சொல்றேன். எனக்கு கண்ணு சரியா தெரியல, ஆபரேஷன் பண்ணிருக்கிறேன், காசு எனக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சது உதவி செய்யுங்க. கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்க கண் ஆபரேஷன் நம்மளே பண்ணிடுறோம். நீ கவலையே படாது, கவலைப்படாது. கண் ஆபரேஷன் தானே, சாதாரண விஷயம், பண்ணிடலாம் விடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ராஜலட்சுமி ஞாபகம் இருக்கு, ஐநா வரும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. 12 நாள் தான் இருக்கு. எல்லாரும் ஒரே விஷயத்துக்காக ஓடுவோம். நம்ம அண்ணன் பாத்தீங்களா திருநெல்வேலி என்ன நடந்துச்சுன்னு? திருநெல்வேலி தூத்துக்குடி மொத்தமா பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். நம்ம அண்ணன் இன்னைக்கு திருநெல்வேலி போனாரு, தூத்துக்குடி போனாரு. தூத்துக்குடியில நடக்கிறது சென்னை வரைக்கும் முடங்குது. ஆனா நம்ம பழைய முதலமைச்சர் இருக்காரு, எங்க இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். காணா போயிட்டாரு. 24 கட்சி கூட்டணி, எங்க இருக்கிறாருன்னே தெரியல. கூட்டணி கட்சிக்காரங்களை கைவிட்டுட்டாங்க. பாண்டிச்சேரியில போய் பேசினார் பாருங்க ஒரு பேச்சு. என்ன பேச்சுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வெக்கமா இல்லையா?
உள்ளாட்சி தேர்தல் நடத்தல, வெக்கமா இல்லையா? ஊழல் பண்ண அமைச்சர்களா இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா? கடைசியில அவரை பத்தி அவரே பேசிக்கிட்டு, எங்க அப்பா கலைஞருக்கு ஏன் தான் மகனா பிறந்தனோ எனக்கே வெக்கமா இருக்கு. எங்க அப்பா கலைஞர் கொஞ்சம் அறிவாளி, ஆனா எங்க அப்பா கலைஞருக்கு நான் ஏன் தான் மகனோ பிறந்தேன்னு எல்லாரும் வெக்கப்படுறாங்க, மக்கள் வெக்கப்படுறாங்கன்னு சொல்ற மாதிரி வெக்கமில்லையா? வெக்கமில்லையா? அமைச்சருடைய மகன்கள் ஊழல் பண்ண விட்டுட்டு பாண்டிச்சேரியில போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அந்த முதலமைச்சரை பார்த்து பெண்கள் பாதுகாப்புக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்கிறாரு. 12ஆம் கிளாஸ் பொண்ணு பாலியல் பலாத்காரமாயி இறக்கப்பட்டு ஒரு நிமிஷம் கூட அவர் வீட்டுக்கு போவாத முதலமைச்சரே, உங்களுக்கு தான் வெக்கம் இல்ல, நாங்களும் வெக்கப்படுறோம். 2021 உங்களுக்கு ஓட்டு போட்டோமே, அதுக்காக நாங்க வெக்கப்பட்டு இருக்கோம். இன்னுமேட்டு தமிழ்நாடு சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்க குடும்பத்துக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா உங்க குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு நாங்க வெக்கப்பட மாட்டோம். எங்க அண்ணன் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழ்நாடு. எங்க அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போட்டு எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அம்மாவும் தலை நிமிர்ந்து நின்னு எங்க அண்ணன் என் புள்ள என் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார்னு சொல்லக்கூடிய வர தேர்தல் 23 4ஆம் தேதி அன்னைக்கு நீங்க ரிசல்ட்ட பாப்பீங்க. அன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிரும். உங்க குடும்பம் மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம் தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிப்பாங்கிறத பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.